ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரையில் நடக்கக்கூடிய எக்ஸ்போக்கு தாங்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வெள்ளனவே பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பாப்பாவையும் போகிற வழியில் ஸ்கூலில் போய் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் வெள்ளனா போயிட்டோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வெள்ளனாவே கிளம்புறோம். பைபாஸில் ஏறினோன்னே ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பைபாஸில் ஏறி கொஞ்சம் ஒரு 300-400 மீட்டர் இருக்கும், அதிலே வந்துருச்சு. நம்ம இப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதனால் போய் சுற்றி வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மண்டபம் லொக்கேஷன் செமையாக இருந்துச்சு. சுற்றிலும் தென்னை மரம் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் அங்கனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுக்கு இருந்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். அப்புறம் உள்ளே நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர்கிட்ட இருந்தாங்க. இவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனந்தி அவங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போக்கு வர்றேன். நல்லா பேசுனாங்க. நாங்கள் உசிலம்பட்டியிலேருந்து நம்ம மேலே நின்றுக்கிட்டு இருந்தோம்ல, அங்கே நிறைய பேர் உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த தடவை உசிலம்பட்டியில் போடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களா. அங்கே இடம் கிடைக்கல, இன்னும் அங்கே பர்மிஷன் தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே உசிலம்பட்டி சைடில் ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். அதனால் நார்மலாக விசேஷங்களுக்கே போக முடியாது, அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகும். அதனால் தரமாட்டுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்களா. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் சாரீ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே வர ஆரம்பித்தாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த வீடியோ அடுத்த தடவை அட்டாச் பண்ணுறேன். இந்த சாரீ தான். இந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் கையில் வச்சுருக்கிறது பிங்க் ஷேடு, ஆரஞ்சு பார்டர். அவங்க கட்டியிருந்தது வேறு ஷேடு வேறு. அது மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. அந்த சாரீ அமைஞ்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாகவே நான் வந்திருந்தேன். பரவாயில்ல, சாரீ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்பவுமே. இவ்வளோ கொஞ்சம் அவுட்டரில் வைக்கிறாங்களே, யாரா வருவாங்க, அந்தளவுக்கு ஆள் வருமா அப்படின்லாம் நான்லாம் யோசிச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா நாங்கள் வெளியில் கிளம்பும்போது பார்த்தா அவ்வளோ பேர் கூட்டம், சரியான கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே நம்மளுக்கு இந்த கூட்டம்லாம் ஆகாது. அதனால தான் காலையில் வெள்ளனையே போகிறது. ரேட்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் யாராவது எக்ஸ்போ வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு என்னமோ தெரில, எங்கே போனாலும் இந்த பிங்க் கலர் சாரீ எடுக்கிறதுக்கு தான் கை நோகுது. அப்படியே வளைச்சி பார்த்தாலும் அந்த பிங்க் கலரவே எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாரு, பிங்கை தவிர வேறு தொடுமா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த செயின் எடுக்கலாம், செயின் இருக்குது, செயினுக்கு டாலர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா இந்த டாலர் தான் எடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது செயினுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சரின்னு சொல்லிட்டு அந்த மேலேருந்து பார்க்கும்போதே அந்த சேலை கண்ணை பறிச்சிச்சா, அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்தேன். அது என்னால் எடுக்க முடியலை. அப்புறம் அப்போ தான் ஆனந்தி அக்கா அவங்க சாரீ எடுக்க வந்தவங்கக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை கொடுத்துட்டு ஒரு அண்ணன் போயிட்டார். ப்ராங்க் பண்ண போகிறோம், வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் அந்த பக்கம் அவங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரா. நான் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம விளாக்காக எடுத்தேன். இதுக்கடுத்து அவங்க ஆடின பாட்டை போட்டிருப்போம், வாங்க நீங்களும் கேளுங்க. காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணுமே, உள்ளும் காதல் பாட செய்தோம், கண்ணில் உன்னை காணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு செம வைப்பாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே முடித்ததுக்கு பிறகு சரி நம்மளும் வாங்க அந்த சாரியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்கக்கிட்ட வாங்கின சாரீ எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கே அவுட் சைடுன்னு பார்த்தா இந்த சைடு வெளியில் வந்தோமா, வெளியில்
சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் பில் கவுண்டர். பில் போட்டுட்டு அப்படியே வெளியில் கொஞ்சம் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அல்வா அந்த மாதிரி ஐஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயும். அப்படி இப்படின்னு வர்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது நம்ம ஃபேவரேட்டு ஜிகர்தண்டாவையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பாப்பாவையும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.